இந்த முஸ்லீம்ல முனாஃபிகின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது முஸ்லீம்ல தான் இருக்கு. அப்துல்லா பின் உபை சமாச்சாரம் வரும்போது இந்த முனாஃபிகின்னு ஒரு ஆயத்தை இறங்குது. ஏங்க கேட்டு அஜரத்துக்களை சாட்சி வச்சிட்டோம்னா அப்ரூவல் இல்ல பாருங்க. ஆச்சுங்களா? இல்லாட்டி ஆண்டா ஒரு சின்ன பையல கூட்டு வந்து இதே இளைஞர் ஆண்டு, அதனாலதான் என்ன பேச விட்டாங்க. 36 வருஷமா இந்த மாநாடு நடக்குது. இதுல ஒரு பெண்கள் கூட பேசினது இல்லைன்னு பேராசிரியை பேச வச்சாங்க. ஏன்னா போன வருஷத்தோட உமன் ஆண்டு முடியுது, பெண்கள் ஆண்டு முடிஞ்சதுனால அந்த அம்மாவை சென்ட் ஆஃப் கொடுத்துட்டோம். இது இளைஞர் ஆண்டுனால பெரியவங்க எல்லாம் அனுப்பிச்சு போட்டு நாங்களா உட்காந்து உங்கள்கிட்ட பேசுறோம். அதனால இதுல ஏதாவது தப்பு வந்துடக்கூடாதுன்னு அப்பப்போ அஜரத்தை துணை கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கருத்தை நம்ம எளிமையா சொல்லி போடலாம், அதுல ஏதாவது தவறுனா இதான் 78 குரூப் இருக்காங்க, அதை தூக்கிட்டு பெருசா தூக்கிட்டு வந்துருவான். இவன் சிந்தனை சேதரணத்தை தான் பாக்குறான், அள்ளி போட்டு 50 படியை பார்க்கவே மாட்டான். வந்து நல்ல பேர் இல்ல, நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இங்க வர்றோம். ஒரு ரிஸ்க் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறோம். நான் போய் இமிகிரேஷன்ல கேட்கறேன், எனக்கு பர்மிட் பண்ணுப்பான்னு. முடியாது, உன் பேர்ல வழக்கு இருக்கு. ஐயா நான் என்ன குற்றவாளியா? வழக்கு இருந்தா அவனை வெளிநாடு போகக்கூடாதுல்ல. நம்ம ஊர் ராஜீவ் காந்தி இருந்து அம்முட்டு போய் பேர்ல கேச போடுறேன், எவனும் வெளிநாடு போகக்கூடாது. எனக்கு இல்லைன்னா அவனும் போகக்கூடாது. இல்லைன்னா அந்த பிளேனும் போகாது. நான் தான் குண்டு இருக்குன்றவனே. ஒண்ணு என்ன விடு, இல்ல ஊருக்குள்ள வச்சிருந்தா மண்டிகிட்டு தான் கொடுப்பேன், பேசாம போறாங்க. இப்படியெல்லாம் சண்டை போட்டு இங்க வந்தா இங்கேயும் பஞ்சாயத்து. இவங்க பஞ்சாயத்து முடிக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா போச்சு. ஏன்னா முனாஃபிக் தானே, ஒண்ணு கிடக்க ஒன்ன பேசிக்கிட்டு கவர்மெண்ட்ல போய் ஏதோ போன் அடிச்சு அவங்க தடாபுடான்னு எனக்கு வந்து நீ அதை பேசாத இதை பேசாத 7-8 கண்டிஷனை போட்டு தேவையில்லாத பிரச்சனை. மார்க்க சம்பந்தமா பேசுனா நம்ம அழகா மார்க்கத்தை அம்மி கொத்திட்டு போயிடுவேனே. எனக்கு தெரியாதா வித்த? எத்தனை மேடைகளை பார்த்துட்டோம், எத்தனை தடைகளை பார்த்தோம். கொஞ்சம் நஞ்சமா எனக்கு 33 வயசுக்குள்ளேங்க இப்ப 90 வயசு அனுபவம் ஆகி போச்சு. நிமிர்ந்து பார்த்தா குற்றச்சாட்டுக்கள், விடிஞ்சா கோர்ட்டு, விடிஞ்சா வக்கீல். ஒரு மீலாது விழா ஒன்றில் பேசும் பொழுது கத்தி ஒன்றை வீசினார்கள். அதை வைத்துக் கொண்டு ஏய் இது அரபு நாட்டு வாழ் அட்ட கத்திகள் இல்ல, உடனே என்ன குடிச்சு கொண்டே மூடிட்டான். ஹைகோர்ட்ல கொண்டே நிறுத்தினான். அவன் இந்த வேர்டை நீ சொன்னியா? ஏன்னா அது ப்ரொவோகேட்டிவா இருக்கும், விட்டிபிரேட்டிவா இருக்கான், வன்முறையை தூண்டுற விதத்துல இருக்கான். ஏண்டா கோடாரினா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, அருவாள்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, பிச்சுவானா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, குத்துவாள்னால அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, வேலுனா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, சூளுனா அதுல ஒரு ஷேப் இருக்கு. அரபு நாட்டு வாளுக்கு என்னடா ஷேப்? ஷேப்பே தெரியாம ஒரு இமேஜினேஷன்ல என்னை கொண்டு போய் வச்சுக்கிறது. முக்காவாசி கற்பனை பயத்திலே என்ன கொண்டு முடிக்கிறாங்க. அப்போ அது ஹைகோர்ட்ல இந்த ஜட்ஜ் கேட்டார், பாபா அப்படி சொன்னீங்களான்னு. ஆமாங்க சார் நான் சொன்னேன். சொன்னதை நான் இல்லைன்னு எங்கேயுமே சொல்றது கிடையாது. ஏன்னா அது முனாஃபிக்குங்களோட வேலை, ஹிப்போக்ரைட்ஸ். நான் போல்டு மேன், நான் ஆமாங்கன்னு ஒத்துக்கிட்டேன். என்ன அப்படி சொல்லாமா? ஐயா நீனும் ஒரு நீதிபதி இப்படி சொல்லாமா? அரபு நாட்டு வாழ்னே மெல்லினமா இடையினமான்னு நான் சொல்லலையா? மெல்லினம் இடையினம் 2 இருக்கு தமிழ் பதம். வால்னா ஒன்னு டெய்லு, ஒன்னு ஸ்வாடு. ஒன்னு ஸ்வாட். நான் வந்து அத வால் டெய்ல மீன் பண்ண, ப்ராசிக்யூஷன்ல அத ஸ்வாடுன்னு மீன் பண்ணிட்டேன். மியர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். சரி சரி நான் அக்யூட் பண்ணி விடுதலை பண்ணி அனுப்பிச்சிட்டான். பாருங்க மெட்ராஸ் லா ஜர்னல் 1982 செப்டம்பர் 17 மெட்ராஸ் லா ஜர்னல்னு கோர்ட்லயே வெளியிடுற ஒரு புத்தகம் இருக்கும், அதை வாங்கி பாருங்க. அதுல இருந்து ப்ரொசீடிங்ஸ் வந்திருக்கும். இப்படி ஒரு வார்த்தையின் பயத்தை வச்சு நான் தப்பிச்சு வந்துருவேன். நான் பேசும்போதே 10 சிக்கலை யோசனை பண்ணி தான் பேசுவேன். இந்த 9 கமிட்டி யோசனை பண்ணுவேன், எல்லாம் யோசனை பண்ணி தான் நேக்கா போடுவேன். மறைக்காருக்கு வேணா புதுசா இருக்கலாம், நான் மேடையில மேடைங்கிறது எனக்கு புதுசு அல்ல. அவர் பயந்து 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 100 தடவை என் காதுல பஞ்ச அமுத்தி கொண்டு இங்க உட்கார வைக்கிறார். பாவம் மனுஷன், இங்க கட்டு திட்டத்துக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருந்தவரு. நம்ம அங்க கொத்த அருவாளன் சுத்தில பறக்குது நம்ம ஊர்ல. இவர் என்னமோ இந்த 2000 பேத்துல பேசுறதுக்கு வந்து பயந்து பயந்து கிரௌட் வந்துருச்சு ஓடியாங்கிறாரு. நாங்க 2 கிலோமீட்டருக்கு ஆள் நிறுத்தி அழகா உட்காந்து பந்தாவா பேசிட்டு பந்தாவா வந்துருவோம் மறைக்கார். எங்களுக்கு ஒவ்வொரு மேடைக்கு போறதும் ஒரு வேள்வி மாதிரி. அதுக்காக வேண்டாதெல்லாம் பேசிட்டு வேண்டாதெல்லாம் வந்துட முடியாது. வந்திருந்தால் இந்நேரம் எனக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டு நான் தண்டிக்கப்பட்டு இருப்பேன். இப்ப கூட என்ன விட்டு வச்சிருவாங்களா? எப்ப இறங்கினாலும் குத்துறதுக்கு ஒரு கும்பல், சுடுறதுக்கு ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருந்தா கூட நான் அதெல்லாம் டாக்டிஸா தான் போகணும். வாழ்க்கையில ஆபத்துக்களை எதிர்நோக்கலன்னா சில சாதனைகளை சாதிக்கவே முடியாது. நம்ம கடமை ஒரு பாலிசி எடுத்துட்டோம். என் மார்க்கத்துக்கு எவனாவது விரோதமாக இருந்தாலொழிய நான் யாரையும் பகைப்பதில்லை. எனக்கு அரசியல் என்பது அன்றாட தொழில் அல்ல. நான் தேசியம் செய்யத்தான் விரும்பினேன்.
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னால் தள்ளப்பட்டன. காரணம், ஆன்மீகவாதிகளுக்கு அரசியல் விவகாரங்கள் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆகிவிடுகின்றது. அரசியலே செய்யக்கூடாது, ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்ல முடியாது. எந்த வேதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அரசியலும் ஆன்மீகமும் கலந்துதான் இருக்கின்றன. அவதார புருஷர்கள் அனைவரும் அரசர்களாக மட்டுமே இருந்திருக்கிறார்கள், அரசியல் தலைவராகவே இருந்திருக்கிறார்கள். அவனுக்கெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் இல்ல, அதனால அவன் அந்த காலத்துல அவதாரம் சொல்லிட்டான். அரெஸ்ட் நான் பெயிலபிள், பெயிலபிள், காக்னைசபிள் பார்த்திருந்தாலும் விட்டு ஓடி இருப்பான், அவதாரம் எடுத்திருக்க மாட்டான். உங்க ஊர்ல பேசினா எங்க ஊர்லயும் தான் பாதிக்கும். இந்த கேசட் எடுத்து ஊர்ல அனுப்ப மாட்டாங்களா? அந்நிய நாட்டுல போய் கண்டதை பேசிட்டேன்னு அங்க பிடிச்சி டபக்குன்னு கொண்டு போய் ஜெயில மூடிடுவான். அவன் உதைச்சதை இன்னும் நம்ம நின்னு பேச முடியாம இடுப்பெலும்பு உடைச்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். மௌலானா நசீர் அவர்கள் கூட நின்னு பேசுறாரு அவர் வயசுல. நான் வாழ வேண்டிய வயசுல வயசை பூரா விட்டு போட்டு வாழ்வை இழந்த மாதிரி பரிதாபமா கிழவனாயிட்டு இருக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள். நாம எதுக்குறதுன்னா எல்லாரும் எதிர்த்துற முடியுமா? எல்லாருக்கும் அது அந்த தோரணை வந்துருமா? சூழ்நிலைகளின் நிர்பந்தம். கேட்டா அவர் ரொம்ப டேஞ்சரஸ் மேன். எங்க எல்லா அவதார ராமங்கையில வீலு, முருகங்கையில வேலு, அம்மங்கையில சூழு. நம்ம நாட்டுல பாருங்க, அவதார புருஷன் ஒவ்வொருத்தன் கையிலும் ஒரு ஆயுதம் இருக்கும். ஆயுதம் இல்லாம அவன் அவதார புருஷனாவே டிக்ளேர் பண்ணல ஆரியா. எல்லாம் சாந்தி சமாதானத்தையும் போதிச்சுட்டு போயிட்டானா? சொல்லுங்க, சாந்தி சமாதானத்தையுமா போதிச்சான்? வெள்ளக்காரன் தூக்கி போட்டு மிதிச்சதுனால, வேற சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால சாந்தி சமாதானம் சில பேர் கைமத்தனம் பண்ணான். ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம அங்க போய் சாந்தி சமாதானத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. தடுக்க வேண்டிய நேரத்துல தடுக்க சொல்லித்தான் மார்க்கம் சொல்லி இருக்க தவிர கையை கட்டிட்டு அவன் போதனை செய்ய சொல்ல பாய வர்ற முட்டான்னு வரும்போது முப்பிடு வேதம் பறஞ்ச கணக்கில் மலையாளத்துல சொல்லுவான். முட்டை வர்ற மாட்டை போய் வேதம் படிச்சுக்கிட்டு வேலையாகாது. 8 நாள் சாத்திரம் சரியா வரும். அதனால லேசா ஒருத்தங்க நம்ம மார்க்கத்தை கடிக்கும் போது நாம் அனுமதித்தோமே, ஆனால் நாளை முழுங்குற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். என்ன பொறுத்த மட்டுக்கு என் மார்க்கத்துக்கு எவன் விரோதினாலும் அவன் எனக்கு விரோதிங்க. அவன் பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே கட்டி ஆண்டாலும் சரி. ஏன்னா நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு விடிவு நாளும் நம் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் கபரை நோக்கித்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால என் கணக்கு கபருக்கு தான் இருக்குமே தவிர, யாரு வந்து எதை சொன்னாலும் கபருக்கு கணக்கு காட்டக்கூடியதா தயவு செஞ்சு வந்து சொல்லுங்க. கண்டதெல்லாம் வந்து உலகத்துல அந்த சட்டம், அவன் பெரிய மந்திரி, இவன் பெரிய மந்திரி, அவனை கொஞ்சம் பாராட்டி பேசுங்க, இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லவே சொல்லாதீங்க. என் வாய் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவையும் பெருமானாரையும் தவிர எவனையும் பாராட்டவே செய்யாது செய்யாது செய்யாது. அது என்னால் செய்யவும் இயலாது, முடியாது. நான் யாரையுமே பாராட்டி பேசுனதில்லை. எங்க ஊர்ல எத்தனையோ தலைவர்களை கூட நான் பாராட்ட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு பாராட்டுற தலைவன் நாளைக்கு பாராட்டை இழக்கலாம். மனுஷன் தானங்க, எவனுங்க நம்புறது? அவன் ஒழுக்கமுள்ளவனா இல்லையா நம்ம தெரியாமலே ஒரு ஹிப்போக்ரட்டிக்கா முனாஃபிக்கீன்களோட தன்மை என்று நான் கருதுகிறேன். ஒருவரை பாராட்டி பூசி மொழிகி அது எனக்கு முடியாதுங்க. இன்டைஜஸ்டபிள், hardly impossible. I will be rather than to ready to accept a death than to appreciate a man. ஒரு மனிதனுடைய மரண தருவாயில 4 பேர் கூடுறத வச்சுதான் அவன் யோக்கியமானவனா இல்லையான்னு பொதுமக்களை 4 பேர் சொல்லணும். சும்மா வாயில பாராட்டு பாராட்டு அப்பதான் விடுவான் பேச, அப்பதான் இது பண்ணுவான்னா, ஒரு பேச்சுக்காக நான் போய் உன்னை பாராட்டணும்னா நீனா விடு, நானா ஊர்ல போய் பாக்குறேன். நம்ம ஊர்ல பேசுறதுக்கும் இங்கேயும் என்ன இதுன்னு கம்பேர் பண்ணி பாக்குறேன். நம்ம ஊர்ல எல்லா மதத்துக்காரனும் எவனை பத்தி வேணாலும் எவன் வேணா ஏசிக்கலாம். ஆனா இங்க அப்படி ஏச முடியாது. நம்ம எப்படி பிற மதத்தான பேசப்படாதோ அப்படித்தான் நம்ம மதத்தையும் பிறத்தியாம் பேசாம வச்சிருக்காங்க. ரைட், இட் இஸ் ஆல் a good policy. நான் போய் அங்க இருந்து உங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு காகிதம் போட்டேன்னா that will be nice to see and worth to see. அதை விட்டு சும்மா மேடையில வந்து மைக்ல 4 பேர் முன்னுக்கு ஏங்க அப்படி என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐ கான்ட் டாலரேட் தட். தயவு செஞ்சு நிருபர்கள் ஏதாவது எழுதிடாதீங்கப்பா. 4 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன போட்டு கொடுத்தீங்க டேபிள்? அவங்க ஏற்கனவே நானு 10 லட்சம் ரூபாய். நான் என்ன நினைச்சேன்னா, போன தடவை இங்க பேசும்போது நம்ம ஜமாத்தார் பூராமே இங்க வந்தா ஏர்போர்ட்ல முஸ்லீம்னாலே ஒரு மாதிரி பாக்குறான். ஏதோ இந்த டேப் ரெக்கார்டர் தூக்கிட்டு போயிருவானுங்கன்னு அங்க பூரா இங்க வந்து ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு போக வர்றோம்னே நினைக்கிறான். அதே மாதிரி இங்க இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ் பூரா இங்க வந்து இந்த நாட்டை கொள்ளையடிச்சு போறான்னு ஒரு பேட் ஃபீலிங் இருக்கு. நான் பார்த்தேன் அந்த 10 பேரை வச்சு ஜட்ஜ் பண்ணி அது கூடாது. நாமளும் we are to contribute ன்னு மொத்தமா இங்க வாழ்ற இந்தியர்களுக்காக உங்களுக்கு ஒரு சங்கம் வைக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அதை நான் எங்க ஊர்ல உள்ள கட்டடமா கூட கொடுத்துட்டு அந்த கட்டடத்துல வாடகையை வாங்கி வர்றவங்களுக்கு பிளேன் டிக்கெட்டா வாங்கி வருஷம் நடத்த சொல்லுவேன். அல்லது நீங்க ஒரு கட்டடம் கட்டிக்கங்க, அதுல என்னோட 10 லட்சம் ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்றேன்னா ஏதோ ஒரு வகையில நான் கொடுப்பேன். அதுக்குள்ள அவங்க பேனர் கட்டி விட்டாங்க, நன்கொடை. உடனே நம்ம ஊர்ல கிஃப்ட் டாக்ஸ் 10 லட்சம் ரூபாய் போடுவோம். எங்க ஊர் முதலமைச்சர் அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் எடுத்த போது கூட சப்ஜெக்ட் டு அப்ரூவல் நான் 2 லட்சம் தரேன் நைசா அப்படின்ட்டாங்க. நான் அப்படியெல்லாம் ஹிப்போக்ரட்டா பண்ணல.
ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா 10 lakhs நான் நோட் பண்ண. இப்ப போன உடனே இன்கம் டாக்ஸ் கமிஷனர் அசஸ்மெண்ட் கொண்டாடாம பாத்தீங்களா நம்ம பண்ணிட்டு போன பந்தாவனோட விளைவு. அட உனக்காவது 20 லட்சமா கொடுத்துட்டு போயிருவேன், அவனுக்கு போய் சும்மா இல்லாம ஒரு பேச்ச பேசி ஒரு சொல்லு நம்மளுக்கு வெளியே வந்தா அது அப்படியே உயிரோட்டம் முடிச்சு அங்க போயிடுது. இன்கம் டாக்ஸ் கமிஷனர் வரைக்கும் நான் அளந்து எவ்வளவுங்க பேச முடியும்? ஒரு மனுஷன் ஜாக்கிரதையாவே இருக்க முடியுமா? அப்படித்தான் எனக்கு வயசு இருக்கா, பக்குவம் இருக்கா? நமக்கு ரொமான்ஸ் எழுதுற வயசுங்க. இந்த வயசுல நான் உட்காந்து ரொமான்ஸ் எழுதணும். ரொமான்ஸ்னா லவ் ஸ்டோரி எழுதுற வயசுல நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஏன் கூட இருக்கிறதுக்கு அப்படி பண்ற வேலை? ஏதோ நம்ம சமூகத்துக்கு வந்து மனசார கொஞ்சம் சுதந்திர காத்த சுவாசிக்கலான்னு வந்தா அப்பா நம்மள மண்டை சுத்த வச்சு ஊருக்கே ஓட விட்டுருவீங்க. நம்ம ஊரே பெட்டரா தெரியுதுங்க. 1000 நடந்தால் நம்ம தானுங்க அங்க ராஜா. சொல்லுங்க, நம்ம ஊர்ல 1000 நடந்தால் நம்ம தானுங்க ராஜா. அவனி இவனி நம்ம மிரட்டிட்டு இருக்கோம். இங்க நடனா அவனி இவன் வந்து நம்மள மிரட்டுறான். தேவையில்லாத ஒரு பேர்டனை தேடிக்கிட்டோமோன்னு எனக்கு ஒரு இதா போச்சு. அப்புறம் நம்ம ஊர் கமிஷனருக்குலாம் போன் பண்ணி, இல்லப்பா நான் வந்து விளக்கம் சொல்றேன், இந்த டேப் எல்லாம் தேடி எடுத்துட்டு வர்றேன், நான் நன்கொடைன்னு சொன்னானா தர்றேன்னு சொன்னேன். எப்படியோ தந்துட்டு போறேன், உனக்கு என்னது? இந்தியா பணத்தை தர்றேன்டா சொன்னேன். நான் அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆனா நான் தர்றேன்னு சொன்னது என்னமோ உண்மைதான், அதை கொடுக்கத்தான் போறேன். ஏங்க நான் வந்து ஒரு ஜாடமாடியா சொல்லிட்டு போலாம். அது எப்படின்னு விளக்கம்னா என்னால விளக்க முடியாது. உனக்கு பொண்டாட்டி தான் கட்டி வைக்கலாம், புழக்கத்தை சொல்லி தரவே மாட்டாது. இட்டி குட்டி அல்ல. அவ்வளவு நான் விளக்க கூட்டம் போட்டு இருந்தேன்னா ஏன் கிழிச்சிட்டு போயிடுவான். என்ன கொண்டு போய் கிளீனா உள்ள வைக்கிறது தான் தேவையில்லாத வேலை. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கன்னு மறுபடியும் ஒரு கூட்டம். புரிஞ்சுங்களா? நீங்க புரிஞ்சதை புரிஞ்சுக்கங்க. பட் ஒன்ஸ் ஐ சே a word I will stick to my word. அதை நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா இவன் இருக்கிற அந்த பேட் இம்ப்ரெஷனை நீக்கணும். அதனால நான் இறக்கப்பட்டு சொன்னது ஏன் தலையில ஏன் சக்கரை தூக்கி எனக்கே பாத்தியா ஓதிட்டானு. புரிஞ்சுங்களா? விவரமா வந்து சில கேள்விகள் சரி இருக்கட்டும். அடுத்தது இறுதியாக்கப்பட்டது, சந்தேகிக்கப்பட்டது, அல்லாஹ் வேறால். அடுத்தது எச்சரிக்கப்பட்டது. எச்சரிக்கப்பட்டது யாரை பற்றி? முனாஃபிக்கீன்களை பற்றியும் சைத்தானுடைய இதை பற்றியும். ஏன் நம்ம வந்து பொன்னையோ பொருளையோ அல்லது நம்ம வந்து ஒரு மது இருக்கு இல்லையா, பிராண்டி விஸ்கி, அதையோ நம்ம வெறுக்கிறோம்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் சபித்த போது இந்த சைத்தான் யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட பீர். புரியுதுங்களா? அவன் தொழுகாத இடமே இல்லை, அவன் ஓதாதது இல்லை. அவன் பேரே சமியுல் ஆலிம். சமியுல் ஆலிம். அந்த சமியுல் ஆலிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வணக்கம் செய்ய சொல்ல போது அவன் மறுத்துட்டான். பட் லாஜிக்கா அதுல சில கொஸ்டின்ஸ் வரும், அதை விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப முத்தி போக வேண்டாம். ஒரு அளவுக்கு தான் நீங்க அதை தொட்டுட்டு போகணும். ஏன்னா அவனே செய்யலையே, மனுஷன் தானே, அவன் என்னைக்கு பிறண்டுக்குவான், அவன் செஞ்சது விஸ்டம் தானே ஜஸ்டிஸ் ஃபைட் பண்ணாதீங்க. அது சூஃபிகளோட சப்ஜெக்ட், அது நமக்கு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? சைத்தான அப்போ அல்லாஹ் அவனை சபிச்சான். அவன் செஞ்சது என்ன? ஆண்டவனை அவன் நிராகரிக்கவில்லை. ஒன்னு வச்சுக்கோங்க, அவன் ஆதமுக்கு சஜிதா செய்வதில் தான் நிராகரிப்பு ஏற்பட்டதே தவிர அல்லாஹ்ட்ட இருந்து அந்த சைத்தான் கூட அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவன் தான். அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டான். அவனுடைய தூய்மைத்தனத்திலோ அவனுடைய ஒருமைப்பாட்டிலோ அவன் மாற்றம் கொண்டவன் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்டியா அவன் இறங்கிட்டு துனியால பண்ணும்போது, எனக்கு ஏதாவது ஆயுதம் கொடு அல்லாஹ், நீ அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்க, அவனை ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு ஆயுதம் கொடுக்கும் போது அல்லாஹ் முதல் பொற்குவியல்களையும் பணங்களையும் திறந்து காட்டுகிறான். சைத்தானுக்கு திருப்தி ஏற்படவில்லை. கொஞ்சம் தான் அவனுக்கு அதுல திருப்தி. சரின்னு ஏத்துக்கிறான், ஆனா அவன் திருப்தி அடையல. மறுபடியும் அவன் மது வகைகளை திறந்து காமிக்கிறான். பாதி திருப்தி வருது, பரிபூர்ண திருப்தி வரல. மூணாவது அவன் காட்டியது பெண்ணின் ஒரு பகுதி. பெண்ணிட்ட 2 பகுதி இருக்கு. ஒன்னு என்ன? தாய்மை, இன்னொன்று பெண். பெண் ஒரு பேயினா பெண்மை ஒரு தாய். அந்த பெண்மையை விட்டுட்டு பெண்ணின் ஒரு பகுதியை காட்டுறான். உடனே சைத்தான் இது ஒண்ணு போதும்டா, உலகத்தை பூரா அழிச்சிடறேன்னு வாங்கிட்டு இறங்கிட்டான். அதே மாதிரி கரெக்டா அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சி ஒரு அடி அடிச்சான், விழுந்தது. எல்லாம் மொத்தமும் நாசமாய் வந்து போச்சு. ஒரு பெண்ணால் எவ்வளவு பிரச்சனைகள். இப்போ கிறிஸ்துவ மதம் பிளவுபட்டதற்கு காரணம் என்ன? போப்புகளின் சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகாரத்தின் பின்விளைவு ஹென்றி VIII என்ற ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான். அந்த ஹென்றி VIII என்ற மன்னன் தன் அண்ணன் மனைவியை, அண்ணன் மரணமடைந்ததால் அண்ணன் மனைவி குயின் ஏன் என்பவளை திருமணம் செய்து கொள்கிறான், விதவை. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு குயின் மேரின்னு ஒரு பொம்பளை பிறகுறான். அடடா, ராஜ பரம்பரையில ஆண் வாரிசை தவிர பெண் வாரிசே பிறந்ததில்லையே, நமக்கு வாழ ஒரு ஆண் வாரிசு இல்லையே, ஒருவேளை இது சாபத்தின் தேடோ. ஒரு விதவையை திருமணம் அரசர்கள் செய்ததே இல்லை. விதவை திருமணத்தை முதலில் துவங்கி வெற்றிகரமாக நடத்தி விதவைகளையே திருமணம் செய்து
ஒரே ஒரு கன்னியை தவிர மற்றதெல்லாம் விதவையாகவே திருமணம் செய்து அதில் ஒரு விண்ணேற்றம் பெற்றவர் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற யாருமே இல்லை. வேர்ல்டு ஹிஸ்டரியில யாரு இருந்தாலும் கொண்டு வந்து எங்க வேணாலும் காட்டினா நான் 50 lakhs கொடுப்பேன் ஆச்சுங்களா. அப்போ இவன் அந்த கிங் என்ன பண்றான், அந்த விதவையை திருமணம் பண்ணதுனால நமக்கு சாபம் வந்துருச்சோன்னு பயந்துட்டான். பயந்து போய் போப்பாண்டவர்கிட்ட சொல்லாம கிறிஸ்துவ ராஜாக்கள் அந்த காலத்துல எழுத முடியாது. இது நான் சொல்ற ஹிஸ்டரி 14வது நூற்றாண்டுல ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துல இருக்கும். அப்ப இவன் அந்த போப்புக்கு எழுதி என்ன சொல்றான், ஐ வாண்ட் டு டைவர்ஸ் ஆருங்கிறான். உடனே போப்பாண்டவர் டைவர்ஸ் இஸ் a sin எழுதிட்டார். ஆனா அதே போப்பு என்ன பண்ணிட்டாரு, பிரெஞ்சு நாட்டை ஆண்ட 16ஆம் லூயி மன்னன் இருக்கிறான, அவன் மேரி அன்டாயினட்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணான். அவளுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கான். ஒரே போப்பு பிரான்ஸ் நாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கறான், இங்கிலாந்துக்கு கொடுக்கல. அவனுக்கு என்ன எழுதிட்டான், இட் இஸ் a sin எழுதிட்டான். ஏன்னா இவனை போப்பா அப்பாயின் பண்றாங்க பாரு இத்தாலியில, அந்த இத்தாலிய ராஜா பிலிப்ஸனோட தங்கச்சி தான் அவன் டைவர்ஸ் கேட்டவன். புரியுதா உங்களுக்கு? அவன் டைவர்ஸ் கேட்ட யாருன்னா அந்த இவனை எவன் அப்பாயின் பண்றானா அவனோட தங்கச்சி. அதனால அவன் ராஜாவுக்கு சாதகமா எழுதினான். மார்க்கம் எப்படி உருப்படும், யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம நம்பிட்டு போகக்கூடாது. நமக்கு உள்ள மார்க்கத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். மார்க்கம் போது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம மார்க்கமும் அழிஞ்சு போயிடும். அந்த பயம் தான் நான் யார் எழுதுறதுக்கு முன்ன நான் பாஞ்சிடுறது. புரிஞ்சுங்களா? அப்போ டைவர்ஸ் இஸ் a sin, அது ஒரு பாவம், தலாக் சொல்றது பாவம்னு எழுதிட்டான். உடனே அவன் பார்த்தான், ஏண்டா பிரெஞ்சு நாட்டுக்கு ஒரு சட்டம் இங்கிலாந்துக்கு ஒரு சட்டமா, போடா நீ போப்பும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு ஆக்ட் ஆஃப் சூப்பர்மேசின்னு ஒன்ன பாஸ் பண்ணி நான் தான் போப்பு அப்படின்னு அவன் ப்ரொடெஸ்ட் பண்ணான், எதிர்த்தான். அந்த எதிர்ப்பாளர்கள் சிலர் எதிர்த்துட்டு இருந்தான் பாரு கிறிஸ்டியானிட்டியில. ஏன்னா இயேசுநாதர் சாகும் போது பிதாவே இவர்களை மன்னித்தருளும்னாராம். அப்ப இவருக்கு ஒரு பிதா இருக்கணுமேனு ஒருத்தன் கொஸ்டின் பண்ணான். அவன் பூரா ப்ரொடெஸ்ட் பண்ணான். அவன் ப்ராட்டஸ்டன்ட், இவன் ரோமன் கேத்தலிக். இவன் என்ன பண்ணா, ரெண்டுக்கு நடுவுல கொலமனவன் பியூரிட்டன்ட்னு வச்சுக்கிட்டான், நடுநிலைமையாளர், குழப்பவாதி. இவன் சொல்றது நியாயம் இருக்கு, இவன் சொல்றது நியாயம் இருக்கு, எதனா ஃபாலோ பண்றதுன்னு பியூரிட்டன்ட்னு வச்சு இப்படி துண்டு துண்டா போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு தன்னோட வெயிட்ரஸ் வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்ணையே திருமணம் செஞ்சான். அவளுக்கு தான் குயின் எலிசபெத் பிறந்தான். அவ வெர்ஜினாவே இருந்துட்டான். அவ பேர்ல தான் அமெரிக்கால வெர்ஜீனியான்னு வந்தான். அவன் ப்ராட்டஸ்டன்ட் மிக்ஸ் பண்ணிருப்பான் அமெரிக்கன்ஸ். முதல்ல பிறந்த குயின் மேரிய தூக்கி அறிஞ்சிட்டு இந்த வெர்ஜின் குயின் வந்தா. இவ ப்ராட்டஸ்டன்டையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, பியூரிட்டன்டையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, கேத்தலிக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. கேத்தலிக்க கல்யாணம் பண்ணா பிலிப்ஸ் சண்டை எடுத்துருவான், பிலிப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணா பிரான்ஸ் நாட்டுக்காரன் சண்டை எடுத்துருவான், இல்லன்னா உள்நாட்டுல குழப்பம் வந்துடும். வெர்ஜினாவே வாழ்ந்துட்டு போயிட்டான். இப்படி பாகுபாடுகள் ஏற்பட்டதால் தான் அந்த மார்க்கம் உடைபட்டது. ஆனா நம்ம பெருமானார் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு முறை தம்முடைய மனைவியர்களில் ஒருவர் பெருமானாரிடம் சென்று அவர் கொடுத்த தீர்ப்பை திருத்தி எழுத சொன்னார்கள். ஒரு திருட்டு குற்றத்திற்காக ஒரு பெண்ணின் கையை வெட்டிவிட சொல்லுகிறார். அதை அவருடைய மனைவி எடுத்து சென்று யார் ரசூலல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து விடக் கூடாதா என்று, திருட்டு குற்றத்திற்காக. என் ஈரக்கொலை ஃபாத்திமாவாக இருந்தாலும், என்னுடைய ஈரக்கொலையான ஃபாத்திமாவாக இருந்தாலும் இந்த குற்றத்திலிருந்து மன்னிப்பே கிடையாது. பெருமானாரின் மகள் நாளைய கௌசர் என்கின்ற நதியின் அதிபதியாக இருக்கின்ற ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட அந்த சட்டத்திற்கு விதிவிலக்கு வைக்கவில்லை. பெருமானார்கள் சொந்த பிள்ளை கூட, அது கூட ரசூலுல்லாஹ்வோட ஈரக்கொலை. அவங்களுக்கு கூட நம்ம மார்க்கத்துல எக்ஸம்ஷன் கிடையாது. ஆனா ரிக் வேதம் இருக்கு பாருங்க, இப்ப நம்ம ஊர் ஆரியர்கள் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் 3 வகையாக சொல்றான். சத்திரியன், பிராமணன், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஸ்லோகன் எழுதி வச்சிருக்கான். அவர்களுடைய வேதங்கள் ரிக் வேதங்களுக்கு ஸ்மிருதிகள் என்ற விளக்க உரைகள் உண்டு. ஸ்மிருதிகள், அந்த ஸ்மிருதிகளை எழுதியவன் மனுநிதி, மனு என்கின்ற ஆரியன். சதம் பிராகவனம் அர்த்தாதிய சத்ரியோய தண்டமர்ஹதி நிவச்சிய சார்ததசம் சைவ சூத்திரசு வதமர்திகி. இதன் பொருள் என்னன்னா, ஆரியன் அல்லாத ஆரியனது மனம் நோகும்படி சத்திரியன் ஏதேனும் மொழிந்தால், ஆரியன் மனம் நோகும்படி சத்திரியன் ஏதேனும் மொழிந்தால் அவனுக்கு 100 பொன்னும், அப்படியே வைசியன் அங்கனம் செய்தால் அவனுக்கு 150 பொன்னும் அபராதம் விதிக்க வேண்டும். அதுபோல ஆரியனை திட்டுகின்ற சூத்திரனை கொன்றுவிட வேண்டும். மற்றும் ஆரிய தர்ய பிகமனே லிங்கோத்தாரா சவக ரணஞ்ச கோதர்ம சூத்திரம்னு மனுவிலே இன்னொரு பகுதி. அவன் என்ன சொல்றான்னா,
3 வர்ணத்தாருடைய பெண்களில் எவளையேனும் சூத்திரன் கைப்பற்றினால் அவனது பொருளை கொள்ளையிடுவதோடு ஆண்குறியையும் அறுத்துவிட வேண்டும். எதிர்மறையாக ஸ்திரீ ரத்னம் துஷ்குலாவின் அதி, அது என்னன்னா சூத்திரனது அழகிய பெண்ணை ஆரியர்கள் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்றும் பிரமாணம் உண்டு. இப்ப அவனுக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயம், இது ஒரு வேதமையா? சொந்த பிள்ளைக்கே எக்ஸம்ஷன் இல்லைன்னு சொல்ற பெருமானவருடைய பாதை எங்கே? அதே நேரம் ஆரியனுக்கும் சத்திரியனுக்கும் வைசியனுக்கும் அங்கங்க ஒரு நீதி எழுதி வச்சிருக்கிற ஒரு மார்க்கம் எங்கே? புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவ மதத்துல பாகுபாடு ராஜாக்களிடையே காட்டியதால் அந்த மார்க்கத்தில் பிளவுகள் ஏற்பட்டது. ஆரிய மதம், ரிக்கேஜூர், சோம, அதர்வனா போன்ற வேதங்கள் நம்முடைய நாட்டிலே இதிகாச காலத்திலிருந்து புராண காலங்கள் வரை இருந்தாலும் கூட அவைகளில் நியாயமான நோக்குகள் இல்லாதால் அந்த மதம் வளரவில்லை. ஆனா நம்ம ராஜாவா இருந்தாலும் சரி, புள்ளையா இருந்தாலும் சரி, அவன் மோதினாரா இருந்தாலும் சரி, நாட்டுக்கு கிலாபத்தில் இருக்கிற ராஜனாக இருந்தாலும் குற்றம் குற்றம் சொல்லிட்டு தப்புன்னு பண்ணிட்டா அது எவன் பண்ணாலும் தப்புன்னு நம்ம மார்க்கம் ஒரே தீர்ப்பு, திருத்தி எழுதப்படாத தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. சில நேரங்களில் சிலர் தவறுகள் செய்யலாம். அந்த மார்க்கத்தையும் மனுஷனையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மனுஷன் செஞ்ச தவற முஸ்லீம்கள் செய்வதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முஸ்லீம்கள் தவறு செய்யலாம், அதற்காக இஸ்லாத்தில் குறைகளே கிடையாது. இஸ்லாம்ங்கிறது இட் இஸ் எவல்யூட்டட், நிறைவு செய்யப்பட்ட பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அதை இனிமேல் யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நான் இன்னும் அவுளியாவே ஆனா கூட அந்த மார்க்கத்துக்கு ஒண்ணு லாபம் இல்லை, எனக்கு தான் லாபம். So in future every Muslim is going to be benefited or non-Muslims will be benefited, but no way Islam benefits. இஸ்லாமுக்கு உங்களால எந்த பிரயோஜனமே இல்லை, நீங்க தான் பலன் அடையணும். அதனால நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் ஏற்றுக்காதோ உன் தத்தீரை பொறுத்த விஷயம். நீ ஏத்துக்கிறதால இஸ்லாத்துக்கு ஒண்ணு வளர்ச்சி இல்லை, நீ தான் வளர்ந்துக்கிற. சோ அதை தேங்க்ஃபுல்லா கிரேட்ஃபுல்லா அதை அப்ரோச் பண்ணு, நன்றி உணர்வோடு அதை அப்ரோச் பண்ணு. ஏதோ இஸ்லாத்துக்கே நம்ம தான் தூக்கி நிறுத்துறோம்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னா நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறோம்னு அர்த்தம். என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. என் மார்க்கம் எனக்கு ஏதாவது தந்துருமோ அப்படிங்கிறது கூட எனக்கு பயமா தான் இருக்கு. மார்க்கத்துக்கு நிச்சயமா நம்மளால ஒண்ணு தர முடியாது, என்னால ஒண்ணு தர முடியாது. முஸ்லீம்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போலாம். That is not a contribution towards Islam. அதை வச்சு அல்லாஹ்வை நான் திருப்தி பண்ணலாமே தவிர இஸ்லாத்துக்கு என்னோட புதிய கருத்துக்கள் ஏதாவது தேவையானா நிச்சயமாக இஸ்லாத்தின் கவனத்தில் தான் நான் இருக்கிறேனே தவிர என் கவனம் இஸ்லாத்தை ஈர்ப்பதாக இருக்கிறதே தவிர எந்த விதத்திலும் என்னுடைய தயவு இஸ்லாத்துக்கு தேவையில்லை. அதனால நான் இன்னும் ஒரு பெரிய மனுஷனாவே நினைக்கிறது இல்லை, எதையுமே ஒரு பெருசா எடுத்துட்டு வர்றதில்லை. என்ன பொறுத்த மட்டும் என் கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ஒண்ணு இல்ல. ஏதோ நம்ம 1-2 தெரிஞ்சிருப்போம், அதை ஒரு 10 பேர்ட்ட விளம்பரப்படுத்திட்டு போறோம், அவ்வளவுதான். இட்ஸ் a mere advertisement. It is up to you to digest and take it out. நான் இது ஏதோ தூக்கி வச்சுட்டு இங்க ஒரு பெரிய சின்னத்தை உண்டு பண்ற மாதிரி அவளை தடைகளை விதிக்க வேணாம். நம்ம மறைக்கார் புரிஞ்சிருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம ஒரு ஒழுக்கங்களை அப்பப்போ பேஸ் பண்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழர்கள் ஏன் அழிவுற்றார்கள் என்று. அவன் கலாச்சாரத்துல பொல்யூஷன் ஆகி போச்சு. நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை மறை பழிக்க துவங்கியது. மறை என்றால் வேத இதிகாசங்கள். நிறை கவர்ந்து அந்த ஒழுக்கத்துல நின்னவனி என்ன சொன்னா? சூத்திரன். சூத்திரன் சன் ஆஃப் a bastard, விபச்சாரிக்கு பிறந்தவன் என்று அர்த்தம். அந்த சமஸ்கிருத பதத்தின் அர்த்தம் அதுதான். ஆக ஒரே பிறப்புகளை நம்மள அப்படி சொல்லலையே குரான்ல. நம்பிக்கையாளர்களே, எவ்வளவு மெக்னானிமிட்டி, எவ்வளவு இன்டெலிஜென்சி, எவ்வளவு ஜெனராசிட்டி. ஆனா நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை மறை பழிக்க துவங்கும் போதே தமிழா நீ மறுப்புகள் விட மறந்து விட்டாய். அதனால்தான் இன்று இலங்கையில் உன் நிறை மாத கர்ப்பிணிகளின் நிழல்களை கூட சுடுகிறார்கள். நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை மறைகள், அந்த வேத இதிகாசங்கள் உன்னை சூத்திரன் என்று இழிவுற்ற போது, அந்த ராவணனை சொன்ன போது அந்த நிறை கவர்ந்து அந்த ஒடுக்கத்துல நின்றொழுகினா. நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை மறை பழிக்க துவங்கும் போதே நீ மறுப்புகள் விட மறந்து விட்டாய். அன்னைக்கே நீ மறுத்து என்ன மாதிரி எதிர்த்திருந்தீனா இன்னைக்கு உன் நிறை மாத கர்ப்பிணிகளின் நிழல்களை கூட சுடுகிறார். எந்த ஒரு கலாச்சாரத்தையும் யாரு அப்படின்னு தின்றதுக்குள்ள நீங்க எதிர்க்கணுங்கிறது என்னுடைய பிரின்சிபல். நான் என்ன நானே ஐ எம் எக்ஸைட்டிங் மை செல்ஃப், நெவர் இன்சைட்டிங் தி ஆடியன்ஸ். இட் இஸ் அகைன்ஸ்ட் லா. ஐ எம் எக்ஸைட்டிங் மை செல்ஃப். அவன் அன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை கட்டி காக்காம விட்டுட்டான். கம்பம் மாதிரி கற்கவிகளுக்கு, கம்பனின் கற்கவிகளுக்கு இன்னமும் நாம் கண்மூடி ஆதரவு உள்ளதால் தான் நாம் எங்கே சென்றாலும் கல்லால் அடிபடுகின்றோம். ஆனா நாங்க எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ் முஸ்லீம் தான் வச்சுக்கிறோம். ஏன்னா முதல்ல மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம கலாச்சாரத்துக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்களா, எவன் வேணா வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிடலாம். ஆனா தமிழை எங்க போனாலும் எதிரி நீ கலந்துக்க முடியாது. அவன் சூழ்நிலையின் நிர்பந்தம். அவன் தான் மெக்னானிமிட்டியா இருப்பானே தவிர அவன்கிட்ட பழகிறவன் மெக்னானிமிஷா இருக்க மாட்டான்.
பாருங்க, அவன் நம்ம ஊர்லயே நாம என்னமோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாம் பேசிக்கோமே தவிர, இந்தியா விட்டு இங்க வந்த உடனே கேரளா முஸ்லீம் கேரளான்னு தான் வச்சுக்கோம். நம்மளே பாத்துக்கங்களேன், தஞ்சாவூர் முஸ்லீம் ஒரு தனி குரூப், அவன் இங்க கீழக்கரை முஸ்லீம் அவன் தனி குரூப், பிச்சுட்டு போறான் ஊரை காமிச்சுட்டு. ஏன்னா மென்டல் சாட்டிஸ்பேக்ஷன்ல மெக்னானிமிட்டி இல்ல. இப்ப பாருங்க, சிங்கப்பூர்ல இருக்க வரைக்கும் இந்தியாவை நினைப்பான், இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டை நினைப்பான். தமிழ்நாட்டுல ஹெட் குவார்டர்ல மெட்ராஸ்ல வந்து இறங்கணும்னு எங்க ஊரு தஞ்சாவூர்ல பொறையாருமா, பொறையாருக்குள்ள போனா அதுல ஒரு சப் வில்லேஜ் வச்சுக்குவான். ராமநாதபுரம் தான் எங்க ஊருப்பா, ராமநாதபுரத்துல போய் இறங்கணும் கீழக்கரையில மேல தெருவு தான் எங்க தெருவுமா. அப்பவும் திருப்தி, அந்த மேல தெருவுக்குள்ள போன எங்க வீடு தான் பெரிய வீடு தான். பாத்தீங்களா, இவன் எங்க போனாலும் ஒரு ஸ்டெப் இவனுக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் மனசுக்குள்ள, சைக்கலாஜிக்கலா இவனுக்கு ஒரு அதிருப்தி. எல்லாமே நம்ம நாடுன்னு வாயில தான் சொல்லுவான், பிராக்டிக்கலா அப்படித்தானங்க இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் இந்த ஊர் புதுசா தெரிஞ்சு, இந்த ஊர்ல வந்து பார்த்தோம்னா நம்மளே பெட்டரா தெரியும். இப்படி ஃபுட்பால் ஆடி இருந்தா எப்பதான் நம்ம ஒரு கன்செப்டிவ் ஐடியாக்கு வந்து கிரியேட்டிவ் அதையா செய்யறது, அவனுடைய டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன். அதனால அந்த ஒரு இனத்தோட ஒரு இனம் எந்த காலத்திலையும் ஒத்து போகாது. இது ஏதாவது ஒரு விதத்துல லீக்கா தான் இருக்கும். சும்மா அப்படி சட்டத்தை வச்சு பயமுறுத்தி ஒண்ணு சேர்ற மாதிரி வச்சுக்கிட்டு மனுஷனா மாடு மாதிரி மேய்ச்சிக்கிட்டு போலாமே தவிர ஹார்ட்ஃபுல்லா அவன் கலந்துக்குவானா நிச்சயமாக முடியாது. கலாச்சார அமைப்பு. ஆனா தமிழை மாத்திரம் எதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா அவனுடைய கல்ச்சுரல் ஸ்லிப் எந்த நாட்டிலும் இவ்வளவு பயங்கரமான கல்ச்சுரல் ஸ்லிப் இருக்காது. ஒரு காலத்துல ஆதி தமிழ இருக்கான் பாருங்க, அவன் ஏகதேவனைத்தான் வணங்கிட்டு இருந்தான் பாருங்க. அவன் தமிழனுடைய பண்பாட்டுல முருகன்கிற கடவுள் இருப்பான், அவனுக்கு பலதார கொள்கைகள், தார 2. ஆனா அவனுடைய பண்பாட்டை பாத்தீங்கன்னா, அகல்யன்னு ஒருத்தி இருந்தான், அவ ஒரு ரிஷியினுடைய மனைவி, அவ கற்புல அவ்வளவு சிறந்தவளாம். அவ போய் ஆத்துல தண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, மணல் அப்படின்னா குடமாய்க்குமா, மண்ணு குடமாகும், மணல் கட்டுப்பட்டுக்குமா, குடமாயிடுமா. அவ கற்புக்கு அவ்வளவு தூய்மை. அவ தண்ணி மொண்டிட்டு தினம் வந்து கணவன் ஒரு துறவி, புரிஞ்சுங்களா. ஆக துறவரம் தமிழர்களிடம் கிடையாது, தமிழ் பண்பாட்டிலும் கிடையாது. இல்லற துறவிகளைத்தான் தமிழன் சந்தித்தான். அங்க போனான், அங்க போய் அந்த பெண்ணை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியை ஊத்திட்டு இருந்தான், கணவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தான். அவ ஒரு நாள் அந்த ஆத்துக்கிட்ட நின்று அந்த குடத்துல தண்ணி முழுகும் போது மேல இந்திரன் இப்படி வானத்துல போனானா, அந்த நிழல மனசுல தீர்னாலாம். இந்திரனுடைய நிழல அந்த தண்ணில பார்த்து என்ன அழகா இருக்கான்னாலாம். மணல் குடம் உடைஞ்சு போச்சு, கற்பிழந்துட்டான். நிழல மனசுல தீர்னதே கற்பிழந்ததாக கருதப்பட்டவன் தமிழன் ஒரு காலத்துல. அந்த நிழல கூட மனசுல தின்றது எவ்வளவு சென்டிமெண்டல். மனசுல அவ அண்ணன் அழகா இருக்கான்னு நினைச்சாலும் அவன் அழிஞ்சு போயிட்டான். அந்த குடம் உடஞ்சு அவ கற்பிழந்துட்டான். உடனே அவன் புருஷன் வெட்ட சொல்லி அப்புறம் உண்டானதெல்லாம் கதை. ரைட். அந்த தமிழ எங்க வர்றான் அடுத்தாப்புல, 5 பேருக்கு ஒரு 5 கணவனுக்கு ஒரு மனைவி. யாரே? பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி. அதையும் கருப்பு கரசி ஏத்துக்கிட்டான். மனச நிழல்ல தின்றதே பாவம்னு கருதப்பட்ட தமிழன் 5 பேருக்கு ஒரு மனைவியும் ஏத்துக்கிட்டான். சீதையையும் கருப்பு கரசியா ஏத்துக்கிட்டான். ராமனே சந்தேகப்பட்டான் மனைவிய, ஆனா இவன் ஏத்துக்கிட்டான், கருப்பு கரசிங்கிறான். அதுக்கப்புறம் எழுதினவன் சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள், கான்டெம்பரரியன் ஆஃப் தட் பீரியட், அந்த காலத்தில் வாழ்ந்தவன், கண்ணகி நிகழ்ச்சி நடக்கும் போது வாழ்ந்தவன், அதை காது வழியாக நேரடியாக கேட்டவன், அசகாபிகள் என்று நாம் சொல்லுகிறோமே, அதுபோல கண்ணகி காலத்தில் இளங்கோடிகள். அவன் அந்த சிலப்பதிகாரத்தின் மூலகர்த்தா. அவனே எழுதுறான் மாதவிங்கிற ஒரு உபச்சாரினே. தமிழ மாதவிக்கும் கற்புண்டுங்கிறான். அந்நிய ஆடவன மனசுல நிழல தின்னதே பாவமா கருதிய தமிழ எங்க வந்துட்டான்? ஒரு பச்சை உபச்சாரிய கருப்பு கரசின்னு சொல்ற அளவுக்கு அவன் வந்துட்டான். லைஃப்ங்கிறது நிச்சயம் இல்லாத ஒண்ணு. எனக்கு காலையில விடிஞ்சா கூட என் ரிசக்க நான் தேடிக்கிறது இல்ல. என்னை பொறுத்த மட்டும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிக்கிறது, உதிக்கும் போதுதான் நான் படுக்கிறது. ஏன்னா அந்த சூரியன் தான் நாளைக்கு சாட்சிக்கு வருது கியாமத்துல. அதனால நீங்க பாருங்க, நான் விடிஞ்சுதான் பெட்டுக்கு போவேன், அது உதிக்கும் போது நான் படுத்துருவேன். அதை கண்ட உடனே நீங்களாம் பயந்து எந்திரிச்சு விடிஞ்சிருச்சுன்னு அந்த ஃபியர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், அது அஸ்தமனம் ஆகும்போது அப்படியே சோர்ந்துடுறீங்க. நான் அப்புறம் தான் பிரிஸ்க் ஆவேன் நைட்ல. நீங்க பாருங்க, எந்த நைட் 3 மணிக்கு வந்தாலும் என் ரூட் தரதே இருக்கும். ஏன்னா என் பாலிசி அந்த மாதிரி, என் நியத்து அந்த சூரியனுக்கு கட்டுப்படக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். நான் மானசீகமாக கூட மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கின்றேன். நான் மறைவிடமாக இருந்தாலும் கூட மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பேன். ஏங்க 33 வயசுல இப்படி துண்டு போட்டுட்டு சுத்த வேண்டிய வயசாங்க துறவு உண்டு? சொல்லுங்க, இது என்ன தெரியாத வித்தையா? தெரியாத வித்தையா? மனம் செய்வதோ அல்லது பெண்ணோடு உறவாடுவதோ யாரும் சொல்லிக் கொடுத்து வருகின்ற வித்தை அல்ல.
அது ஒண்ணும் புரியாத கலை அல்ல. புனிதம் வேண்டும் என்பதால் நாம் சிலவற்றை புடம் போட்டதாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. மனசுக்குள்ள கூட மார்க்கப்பற்றோட இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதன் பின்விளைவுதான் இந்த இளம் வயதாக இருந்தாலும் நான் இன்று எத்தனை சர்க்காரின் தடைகளை வென்றிருக்கிறேன். 17 தடையை நான் ஒத்தையால் ஜெயிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு சர்க்கார் நினைச்சா எவனவனா தட்டி தூக்கி போடலாம். தெரியுங்களா? என்னங்க, ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு பொம்பளை நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு அவ கையை நான் பிடிச்சி இழுத்ததா பேப்பர்ல சாமியாரின் சல்லாவல் இலைகள்லாம் போட் கிளீன் முடியாதா? நம்ம எங்கேயா தூங்கிட்டு இப்படி கார் நிறுத்தி இருக்க நேரம் ஒரு சாராய பாட்டில் வச்சுட்டு சாமியார் சாராயம் கடத்தான்னு போட்டா தீந்து போச்சு. ஆகா பாத்தியா உங்க பாபான்னு கை தட்டத்தான் ஒரு பேர் இருப்பானே தவிர நம்ம பாபாவா அப்படி செஞ்சிருப்பாரான்னு பியாண்ட் ரீசனபிள் தாட் போக மாட்டான். கூட நம்ம வயல 2 பேர் அப்ரூவ் ஆயிடுவான். அவ்வளோ ரிஸ்க்லயும் நான் தப்பிச்சு இதுவரைக்கும் மீது குற்றச்சாட்டுக்களை சுமக்க முடியாம போயிட்டு இருக்கேன்னா எனக்கு நியாயம் நேர்மை அல்லாவோட தயவு இருக்கும் தானே சொல்லுங்க. இல்லன்னா ஒரே செகண்ட் போட்டு தள்ளி இருப்பான் நீ என்னைக்கும். நான் அதையெல்லாம் சமாளிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா மார்க்கத்தின் நிழலில் மானசீகமாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் மார்க்க உணர்வுகளை பிரதிபலியுங்கள். நிச்சயம் நீங்கள் வெல்வீர்கள் என்று கூறி எனக்காக துவா செய்வீர்கள் என்று கேட்டேன். உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.